உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணா, காரை நிறுத்துங்க. என்னாச்சு மேடம்? ஆட்டோக்காரர் உதவி கேட்டு காரை நிறுத்த சொல்றாரு. கொஞ்சம் நிறுத்துங்க நிறுத்துங்க என்னாச்சுன்னா எதுக்காக காரை நிறுத்துனீங்க? ஆட்டோ திடீர்னு நின்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சுமா. வண்டியில 2 மாசம் கர்ப்பிணி இருக்குமா. ரொம்ப முடியாம இருக்காங்கம்மா. நீங்க கார்ல கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்குமா. பாத்துவாமா இறங்குமா இறங்கு. பாத்துமா வா பாத்து மெதுவா ஏறுமா. மெதுவா பயப்படாதம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. நம்ம சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோ. ரொம்ப நன்றிமா. பாத்து கூட்டு போங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிங்க மேடம். ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். வா, ஒரு நிமிஷம் இரு. ஒண்ணும் இல்ல, வா பாத்துவாமா. ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஒண்ணும் இல்ல இரு ஒரு நிமிஷம் இரு. மேடம் இருங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம் எங்க வா. நீங்க உட்கார வைங்க. உட்கார். சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. இந்த ஹாஸ்பிடலுக்கு தான் வர சொல்லிருந்தாங்க. ஐயோ, புள்ள தச்சு பொண்ணு ஒண்ணும் இருக்கு. இல்லம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. நல்லபடியா அம்மா, பிறந்து இங்க பாரு, உன் வீட்டுக்காரர் நம்பர் இருந்தா சொல்லு, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட்ல அவர் நம்பர் தான் இருக்கு. சரி, நான் பாத்துக்கறேன். நீங்க உள்ள அழைச்சிட்டு போங்க. பாத்து போங்க. சொல்லு சித்ரா, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நான் சித்ரா இல்லைங்க. அம்மா, நீங்க யாரு? இது உங்க வைஃப் சித்ராவோட நம்பர் தான். உங்க வைஃப் பிரசவ வலியில அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் இங்க கார்ல கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். ஐயோ, என்னங்காச்சு? என் வைஃப் எப்படிங்க இருக்காங்க? ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். அவங்க தான் போனை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாங்க. நீங்க இப்ப உடனே கிளம்பி ஸ்ருதி ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? ஓகே மேடம், இப்பவே வந்துடுறேன் மேடம். சரி. டாக்டரை பாத்துட்டீங்களா? டாக்டர் தாங்க வெயிட் பண்ண சொன்னாரு. சார், பிரசவோட எங்க சார்? பிரசவோட அங்க இருக்கு பாருங்க. எங்க? நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, நீங்க தான் சித்ரா வீட்டுக்காரரா? இந்தாங்க, இது உங்க வைஃபோட ஃபோன். மேடம், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி மேடம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. உள்ள அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பயப்படுற மாதிரி இல்லல்ல மேடம்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மேடம். என்ன நம்பி வந்திருக்கா. அவளை நான் தான் மேடம் பாத்துக்கணும். அவளுக்கு என்ன விட்டா யாரும் இல்ல மேடம். எனக்கு அவன் மட்டும் தான் மேடம். ஆமா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவங்களுக்கு நல்லபடியா சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நீங்க பாத்துக்கோங்க. அந்த அம்மா நம்மள கைவிட மாட்டா. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி மேடம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம். என்னாச்சு சார்? என்ன வேணும்? மாறி வர சொல்லுங்க. மாறி யாரு? அவங்க எங்க இருக்காங்க? புடவை கட்டிட்டு அத போறாங்க. அவங்கள கூப்பிடுங்க. போங்க சீக்கிரம் கூப்பிடுங்க. அவங்க கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சரி இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். இருங்க. எங்க போனாங்க?
நிமிஷம். என்னாச்சு? அங்க ஒரு பெரியவர் அடிபட்டு பெட்ல இருக்காரு. உங்களை கூட்டி வர சொன்னாரு. என்னையா? ஆமா மேடம், உங்களை தான். நீங்க கட்டியிருக்கிற புடவை கலரு, உங்க பேரெல்லாம் சொன்னாரு. ரோட்ல அடிபட்டு கடந்தாருன்னு யாரோ 3 பேர் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. மயக்கத்துல இருந்த அவரு இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காரு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. சரி வாங்க. போலாம் மேம். எங்க? மேம் இந்த பக்கம் வாங்க மேம். மேடம் இவர்தான் மேடம். ஐயா நீங்க சொன்னவங்க வந்துட்டாங்க ஐயா. ஐயா மேடம். ஆமா ஆமா. ஐயா ஐயா நீங்களா? என்னங்க ஐயா இது? எங்க ஒண்ணு பார்க்காம கண்ணை மூடிடுவேன் நான் பயந்துகிட்டே இருந்தேம்மா. ரோட்ல அடிபட்ட ஒருத்தரை யாரோ கொண்டு வந்து சேர்த்துட்டு போனாங்கன்னு நர்ஸ் சொன்னாங்க. என்னங்க ஐயா நடந்தது? சொல்றேன். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நீங்க பேசுங்க. ஐயா உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாம போயிடுவேன் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேம்மா. நல்ல வேலை நான் கும்புற அம்மா தான் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்ன சொல்றீங்க ஐயா? என்ன உண்மை? உன் குழந்தைய பத்தின உண்மைதான் மாறி. என்னங்க ஐயா சொல்றீங்க? என் குழந்தைய பத்தின உண்மை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் மாறி. என் குழந்தை இப்போ எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? உன் குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல பாத்திரமா நல்லா இருக்கு மாறி. என்ன சொல்றீங்க? எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? உன்கிட்ட தான் மாறி இருக்கு. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மாறி நான் உனக்கு தத்து கொடுத்தது என் மகளோட குழந்தை இல்ல. சொல்ல போனா எனக்கு மகளே இல்ல. அப்போ அந்த குழந்தை? அது உன்னோட குழந்தைதான் மாறி. நீ 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைதான் மாறி. இத்தனை நாள் நீ தேடிக்கிட்டு இருந்த நீ பெத்தெடுத்த குழந்தை உன்கிட்ட வளர்ற தேவை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.